வெல்கம் டு ஈஸ்வர சக்தி. இன்றைக்கி நம்ம ட்ரிக்னோமெட்ரி பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். பாருங்கள், ட்ரிக்னோமெட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிக்னோமெட்ரியை ட்ரிகனோன் மென்ட்ரான் பிரிக்கலாம். ட்ரிகனோன்னா ட்ரையாங்கிள், மென்ட்ரான்னா மெஷர். அதாவது ட்ரையாங்கிளுடைய ஆங்கிளை மெஷர் பண்ணுறது தான் ட்ரிக்னோமெட்ரி. இது ஓகேங்களா? ட்ரிக்னோமெட்ரியில் 3 ரேஷியோஸ் தான் இருக்குது. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. இந்த 3 ரேஷியோஸ் நம்ம நெக்ஸ்ட் ரேஷியோஸில் கொண்டு வர போகிறோம். பாருங்கள், சைன், காஸ், டான். இது தீட்டா. இந்த போட்டுக்கொள்ள இது பேர் தீட்டா. இதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சைனோட ரெசிப்ரோக்கல், அதாவது சைன் கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 1/sin தீட்டான்னு வரும். அதை கொசிக்கன்னு எழுதலாம். காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட், டானோட ரெசிப்ரோக்கல் காட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். அதாவது பாருங்கள், எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, சியில் ஸ்டார்ட் ஆகும். சியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். டீயில் ஸ்டார்ட் ஆகுது, டீயில் முடியுது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ் பாருங்கள். சைன் தீட்டாக்கு 1/cosecant, அதாவது சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன், கொசிக்கன் ரெசிப்ரோக்கல் சைன். சைன் தீட்டாக்கு 1/cosecant, கொசிக்கன் தீட்டாக்கு 1/sin. அதே மாதிரி காஸ் தீட்டாக்கு 1/secant, சீக்கன் தீட்டாவுக்கு 1/cos தீட்டா. டானுக்கு 1/cot, காட் தீட்டாக்கு 1/tan. இவ்வளோ தான் ஃபார்ம் ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் பார்த்தோம் இல்லையா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் டான் தீட்டா கிடைக்கும். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், டான் தீட்டாக்கு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று பார்க்கலாம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுதான் ரைட் ஆங்கிள். சரிங்களா? இது எப்படி, இதில் 3 சைட்ஸ் இருக்குது. ஹைப்போட்டனஸ், ஆப்போசிட் சைட், அட்ஜசன்ட் சைட். 3 சைட்ஸ் இருக்குது. இது எங்கே வரும்னு பார்க்கலாம். இப்போ ஆங்கிள் கண்டுபிடி சொல்லி கொடுப்பாங்க. அதாவது தீட்டா ஆங்கிள் சொல்லியிருக்கோம். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் என்ன இருக்கோ அது ஆப்போசிட் சைட். சரிங்களா? ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட். எப்போதுமே இப்படி கிராஸாக இருக்குங்களே, அந்த கிராஸாக இருக்கிறது பேர் ஹைப்போட்டனஸ். கிராஸாக இருக்கிறது ஹைப்போட்டனஸ், தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட். ரிமைனிங் இருக்க இந்த சைடு அட்ஜசன்ட் சைட். அதாவது இந்த ஆங்கிள் இருக்கும். ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது அட்ஜசன்ட் சைட் ஞாபகம் வச்சுக்கோ. அது ஆங்கிளும் இருக்கும், தீட்டாவும் இருக்கும். ரெண்டுமே எங்கே வருதோ அது அட்ஜசன்ட். தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட், கிராஸாக இருக்கிறது ஹைப்போட்டனஸ், தீட்டாவும் இருக்கணும், ஆங்கிள் இருக்கணும். அந்த சைடு பேர் அட்ஜசன்ட் சைடு. இதோடைய ஃபார்முலாஸ் பாருங்கள். சைன் தீட்டா ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் நம்ம ஷார்ட்டாக எழுதியிருக்கோம், அட்ஜசன்ட் ஷார்ட்டாக இப்படி எழுதிக்கலாம். காஸுக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ், டானுக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். கொசிக்கன், நம்ம கொசிக்கன் எப்படின்னு பார்த்தோம். கொசிக்கன் எதோட இன்வெர்ஸ் பார்த்தோம், சைனோட இன்வெர்ஸ் இல்லையா, ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் இருக்குது. அதே இன்வெர்ஸ் என்னவாகும் பாருங்கள், கொசிக்கனுக்கு ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட். நெக்ஸ்ட்டு சீக்கனுக்கு ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட், அதாவது காஸோடைய இன்வெர்ஸ். காட்டுக்கு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். தெரியுதுங்களா? இது ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். மெமரி பற்றி ஈஸியான வழி பாருங்கள். ஓஷா, இதுக்கு ஈஸி மெத்தட் பாருங்கள். ஓஷா சோட்டா, இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. OSHACHOTA, ஓஷா சோட்டா. அவ்வளோதான். எஸ்ன்றது சைன், சீனா காஸ், டீன்றது டான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ மீன்ஸ் பாருங்கள் ஆப்போசிட், ஹெச்னா ஹைப்போட்டனஸ், ஏக்கு அட்ஜசன்ட், ஹெச்சுக்கு ஹைப்போட்டனஸ், ஓன்னு ஆப்போசிட், ஏன்னா அட்ஜசன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், சைனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் இருக்குங்களா? சைனுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் இப்படி வரும். காஸ்க்கு என்ன ஃபார்முலா, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். டானோடைய ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த மாதிரி பண்ண ஈஸியாக இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சைனோட இன்வெர்ஸ் என்ன, கொசிக்கன். அப்போ கொசிக்கன் எப்படி பார்க்கணுன்னா அப்படி இப்படி ரிவர்ஸில் பாருங்கள், ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட். காஸோட இன்வெர்ஸ் என்ன, சீக்கன். சீக்கனுக்கு ஃபார்முலா அப்படி இப்படி ரிவர்ஸில் பாருங்கள், ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட். டானுக்கு இன்வெர்ஸ் காட். காட்டுக்கு ஃபார்முலா பாருங்கள். அப்போ இன்வெர்ஸு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஈஸியாக இருக்குங்களா? தேங்க்யூ.